ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி பிஒய்க்யூவில் 2025 நடந்த ஒரு கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பகுதி ஆ, தமிழ் தகுதி தேர்வு. வினாக்கள் பாருங்கள், 1லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் கொஷின், இஸ்மத் சந்நியாசி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? விடை வீரமாமுனிவர். கொஷின் நம்பர் 2, கீழ்கண்டவற்றுள் பெருஞ்சித்திரனாரின் எந்நூல் தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது? விடை திருக்குறள் மெய்ப்பொருளுரை. கொஷின் நம்பர் 3, சேக்கிழார் பிள்ளைத்தமிழ் என்ற நூலை படைத்தவர்? விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். கொஷின் நம்பர் 4, தமிழ் பண்பாடு என்ற இதழை தொடங்கியவர் யார்? விடை பேராசிரியர் தனிநாயகம் அடிகள். கொஷின் நம்பர் 5, நுண்ணிய நூல் பல கற்றவர்க்கே அமைந்த அரிய கலை? விடை பேச்சுக்கலை. கொஷின் நம்பர் 6, பொறுத்துக. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் பெயரும் ரைட் சைடில் நூல்களும் கொடுத்துருக்காங்க. ஜெயகாந்தன். ஆன்சர் வந்து தர்க்கத்திற்கு அப்பால். சோ தர்மன், சோகவனம். கி ராஜநாராயணன், நிலை நிறுத்தல். ஆர் சூடாமணி, இறுக மூடிய கதவுகள். கொஷின் நம்பர் 7, அரசன் அரசி வேடமிட்டு ஆடப்படும் இவ்வாட்டத்தை புரவி ஆட்டம், பறவை நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். புரவி ஆட்டம், புரவி நாட்டியம் என்ற பெயர்களிலும் அழைப்பர். விடை பொய்க்கால் குதிரை ஆட்டம். கொஷின் நம்பர் 8, கவிஞர் சீசு செல்லப்பா அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது எந்த நூலுக்கு வழங்கப்பட்டது? விடை சுதந்திர தாகம். கொஷின் நம்பர் 9, இவற்றுள் கண்ணதாசன் எழுதாத நூல்? விடை பாரி மலைக்கொடி. கொஷின் நம்பர் 10, உறுதி உறுதி ஒன்றே சமூகம் என்று எண்ணார்க்கு இறுதி இறுதி என சமுதாய உணர்வை பாடியவர்? விடை பாரதிதாசன். கொஷின் நம்பர் 11, பொதுமை வேட்டல் என்னும் நூலின் ஆசிரியர்? விடை திருவிக கல்யாணசுந்தரனார். ஷார்ட்டாக திருவிக்கான்னு படிச்சிருப்போம். கொஷின் நம்பர் 12, 1863 வந்து சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கருவிகளையும் கண்டுபிடித்த தொல்லியல் அறிஞர் ராபர்ட் புரூஸ்வுட். கொஷின் நம்பர் 13, பின்வரும் தொடர்களுள் கனிமவியல் பற்றிய தொடர் எது? விடை ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவும் நலங்கெழு மணிகளும். கொஷின் நம்பர் 14, மா போ சிவஞானம் சட்டமன்ற மேலவைத் தலைவராக பதவி வகித்த ஆண்டு? விடை 1972 முதல் 1978 வரை. கொஷின் நம்பர் 15, உவமணி என்ற சொல்லின் பொருள்? விடை மணமலர். கொஷின் நம்பர் 16, புலமை கதிரவன் என்று தமிழறிஞர்களால் போற்றப்பட்டவர்? விடை மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். ஆங்கில நாடக இலக்கணத்தை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்ட நாடக இலக்கண நூல்? விடை நாடகவியல். கொஷின் நம்பர் 18, இவற்றில் காப்பியத்தை குறிக்காத சொல்? விடை காவியதரியம். கொஷின் நம்பர் 19, தமிழகத்தில் பிரகலாதன் கதையினை கூத்தாக நிகழ்த்துகின்ற இடம்? விடை காரைக்குடி. கொஷின் நம்பர் 20, நடுத்தர மக்களின் வாழ்க்கையையும் பெண்களின் நிலையையும் குறித்து சிறுகதை படைத்தவர்? விடை சூடாமணி. வட்டார வழக்கு மொழியில் கதை சொல்லும் முறையில் சிறுகதை படைத்தவர்? கி ராஜநாராயணன். 21, மராட்டியர் காலத்தில் தஞ்சைக்கு வந்ததாகவும் பொய்க்கால் குதிரையாட்டம் ராஜஸ்தானில் கச்சிக்கொடி என்றும் அழைக்கப்படும்? 22, நா பிச்சமூர்த்தி அவர்கள் சிறிது காலம் டேஷ் இதழில் பணியில் இருந்தார்? விடை நவ இந்தியா. கொஷின் நம்பர் 23, தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர்? விடை வாணிதாசன். கொஷின் நம்பர் 24, தேடு கல்வி இயலாதோர் ஊரை தீயினுக்கு இரையாக மடுத்தல் என்று கல்விக்கூடங்களில் இன்றியமையாமை சினத்துடன் எடுத்து காட்டியவர் யார்? விடை பாரதியார். கொஷின் நம்பர் 25, பின் வருவனவற்றுள் கரிசலாங்கண்ணிக்கு வழங்கப்படாத பெயர்? விடை சிங்கவல்லி. 26, தமிழ்நாட்டின் ஹாலந்து என்று சிறப்பிக்கப்படும் மாவட்டம் எது? விடை திண்டுக்கல். 27, ஆதியில் மனிதர் வாழும் நிலத்தை குறிப்பதற்கு வழங்கப்பட்ட சொல்? விடை நாடு. 28, பகைசை நெஞ்சமும் பற்றலும் ஒன்றுற எனும் வரி இடம்பெற்றுள்ள நூல்? விடை தேம்பாவணி. 29, தமிழ் இலக்கணம் படிக்க படிக்க விருப்பத்தை உண்டாக்குவது என்றவர் யார்? விடை கெல்லட். 30, உலக நாட்குறிப்பு இலக்கியத்தின் தந்தை என அழைக்கப்படுபவர்? விடை சாமுவேல் பெப்டிசு.